மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் கர்த்தர் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் கர்த்தர் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை.
திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தேவனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தேவனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே விளங்கச் செய்து கர்த்தர் எங்களோடு பேசப் போகிறபடியால் நாமத்துக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை, துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கர்த்தருக்கு மகிமை. யாக்கோபு எழுதின இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்கதாக தேவன் பலன் கொடுப்பார். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய நியாயாசன தண்டையில் அதற்கு முன்னதாக நிற்போம் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுவார். நம்ம எல்லாருமே அவருடைய சிங்காசனத்துக்கு, நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அந்தரங்கமான காரியங்கள், வெளியரங்கமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பார்வையிலே மறைவானது ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய பார்வையில் வெளியரங்கமாய் இருக்கிறது என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 4:13 பார்த்தா எல்லாம் அவருடைய பார்வையில் வெளியரங்கம். நம்முடைய நினைவுகள் நமக்கு அந்தரங்கமாக இருக்குது. நம்முடைய வாழ்வில் நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், சில தீர்மானங்கள், இவைகளெல்லாம் நமக்கு அந்தரங்கமான காரியமாக இருந்தாலும், மனுஷருக்கு அது அந்தரங்கமாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் அது அந்தரங்கம் இல்லை. அந்தரங்கமான எந்த காரியமாக இருந்தாலும்
அது தேவனுடைய பார்வையில் அது அப்படியே வெளியரங்கமாய். வாசிக்கலாம் எபிரெயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையில் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாமே நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், பார்வைகள், நம்ம கேட்குற காரியங்கள், நாம் கையில் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய கால் நடக்கும் இடம், நம்முடைய ஜீவியம் அனைத்திலும் என்னெல்லாம் நடக்குது அத்தனையும் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய நன்மைக்கும் தீமைக்கும் தக்கதான ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார், எந்த மனிதனாக இருந்தாலும். ஆனால் இது சபைக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ரோமர் சபைக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். ரோமர் 2:6 அவனவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுக்கு பலன் கொடுக்கிறான். ஒவ்வொருத்தருடைய கிரியை, அதற்காகவே கர்த்தர் பலனோடு கூட வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் உலகத்துக்கு வரும்பொழுது கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வந்து எல்லாருக்கும் கிருபையும் சத்தியத்தையும் அருளினார். இனி 2ஆம் தரம் அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவனவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனோடு கூட அவர் வருவார் என்று வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் காண்கிறார். நம்ம நன்மை செய்ய பிறந்தவங்க, நம்ம நல்ல காரியத்தையே செய்தா, தேவனுக்கு பிரியமான நல்ல காரியங்களை செய்தா நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தான், நல்ல பலன் தான் கிடைக்கும். அதில் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு அவர் எழுதும் போது 2 கொரிந்தியர் 5:10 நம்ம எல்லாருமே அப்போ சபைக்கு எழுதக்கூடிய ஒரு காரியம், சபைக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டு இருக்கிறது. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய சபையார், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய விசுவாசிகள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இப்படி ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம எல்லாருமே நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவனவனுடைய கிரியை இப்படி இயேசுவே தன் வாயை திறந்து சொன்னார். மத்தேயு 16:27 அவனவன் செய்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அப்ப எல்லாருமே நிற்கணும். இப்படி ஒரு நியாய தீர்ப்பு யாக்கோபு தன் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பிலே இரக்கத்துக்கு ஒரு மேன்மை. இரக்கம் செய்தவனுக்கு அவனுக்கு ஒரு தீர்ப்பு, அது இரக்கமாக தான் இருக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பிலே இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பு. தேவன் கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டார், மனதை கடினப்படுத்துவார். இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் ஒரு இரக்கம், ஒரு தயை, எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து நம்ம இறங்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை அல்ல. இன்றைக்கு நாம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதித்து பாடி தேவனை ஆர்ப்பரித்து அப்படி எல்லாம் கர்த்தருக்கு உற்சாகமான பலிகளை நம்ம ஏறெடுத்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம்.
அது நல்ல காரியம். அதை தேவன் விரும்புகிறார். நாம் அப்படி செய்யணும் என்பதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அதற்காக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டு, இந்த பலியை காட்டிலும் இரக்கம். ஆகவே நம்ம இறங்கக்கூடிய அந்த சுபாவம், அந்த தன்மை நமக்கு இருக்கணும். அதன் பிறகு கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு பலிகளை ஏறெடுத்தால், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தால், உதட்டின் கனியாகிய காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தால் அந்த பலிகள் தேவனுக்கு ரொம்ப பிரியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பாகம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், இரக்கத்தையே விரும்புகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பலிகளை காட்டிலும் பலிகள் அவருக்கு ரொம்ப பிரியம். நம்முடைய உதட்டின் கனிகள் அவருக்கு ரொம்ப பிரியம். அதை காட்டிலும் நாம் இறங்குற தன்மை, இரக்கம் அவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால தான் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தில் அவர் முதலா தன் வாயை திறந்து உபதேசித்த காரியங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து பார்க்கலாம். அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று முதலா அவர் தன் வாயை திறந்து உபதேசங்கள் 5, 6, 7 இந்த 3 சாப்டர்லையும் மலை மீது ஏறி தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். அதில் 7வது வசனத்தை பார்த்தால் வாசிங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாத்து மேலேயும் ஒரு இரக்கம் வைக்கணும். மனுஷர், மிருகங்கள், இயற்கை எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு அன்பு இருக்கணும். நாம் இப்போ கேள்விப்படுறோம், கேரளா மாநிலத்தில் வயநாடு என்ற ஒரு மாவட்டத்தில் எத்தனையான ஒரு அழிவுகள். அது உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. 3 ஊர் கிராமம் அப்படியே மூழ்கி போய் இரவில் உறங்கின ஜனங்க தூக்கத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு, இன்னும் அதில் தப்புனவங்க, பயங்கரமான காயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ள எத்தனையாய் வேதனைப்படுகிறது. நம்ம சக மனிதர்கள், நம்மை போன்றவர்கள் அவ்வளோ பயங்கர துன்பத்தில், தகப்பனை இழந்த பிள்ளைங்க, பிள்ளைகளை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவர், இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான காரியம். ஒருவர் தப்பி இருக்கிறார். அவரை சேர்ந்த உறவினர்கள் 40 பேரும் இறந்துட்டாங்களாம். அவர் ஒருவர் தப்பி இருக்கிறார். இனி எஞ்சிய நாட்களெல்லாம் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் 15 பேர், ஒருவர் தப்பி இருக்கிறார், மற்றவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. எவ்வளோ பயங்கரமான காரியங்கள். அது மனதை ரொம்பவே உலுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம் நம்ம நாட்டுக்குள்ள நடந்திருக்குது. இயற்கை மீதும் நாம் ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டும். மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், நீர்நிலைகள் எல்லாத்து மேலேயே நமக்கு ஒரு இரக்கம், அன்பு, பாசம் இருக்கணும். மனிதன் தன்னுடைய வாழ்வுக்காக இன்றைக்கு தேவன் நமக்கு பிரயோஜனமாய் இயற்கைகளை நமக்கு வச்சிருக்கிறார். மலையாய் இருந்தாலும், குன்றாய் இருந்தாலும், பள்ளத்தாக்காய் இருந்தாலும், நீர்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அதெல்லாம் மனிதனுக்காக தான் தேவன் படைத்தார். மேற்கு தொடர்ச்சி மலை என்பது வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான, உறுதியான ஒரு மலை. அது எப்படி வலுவானது, வலுவிழந்து விட்டது? அவ்வளோ ஈஸியாக
பெரிய கல்லு எல்லாம் பாறைகள் வந்து அப்படியே துண்டு துண்டா கல்லு தான் குவிஞ்சிருக்குது. மலை எப்படி பாட்பாட்டா இப்படி வந்து கொட்டுது. அந்த மண் சரிவில் எல்லாம் அப்படியே பாறையா வந்து கொட்டி இருக்குது. அதில் யார் தப்ப முடியும்? அதில் அடிபட்டு வீடு தாங்குமா? இல்லை மனிதர்கள் தான் தப்ப முடியுமா? இயற்கை தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மலை, பள்ளத்தாக்குகள், மண், இதெல்லாம் காடு, மரம், செடி கொடிகள். மனிதன் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான். பாறைகளை வெட்டி வைத்து தகர்த்து பெரிய பெரிய பாறைகளை உடைத்து அதை கற்களாக ஜல்லியாக எடுத்து அவன் கட்டடங்களை கட்டி அந்த அதிர்ச்சியிலேயே மலைகள் வலுவிழந்திருக்கலாம். அங்கே இருக்கிற அந்த மண் தன்னுடைய பலத்தை இழந்திருக்கலாம். அதில் கனத்த மழை பெய்யும் பொழுது எல்லாமே சரிஞ்சு வந்து மனிதனையே அழிக்குது. மனிதர்கள் செய்கிற தவறுக்கு மனிதர்களே அழிக்கப்படுறாங்க. ஒரு இரக்கம், இயற்கையின் மீதும் ஒரு இரக்கம் மனுஷர்களுக்கு இருக்கணும். மனிதர்களுக்கு மனிதரும் இரக்கம் பாராட்டணும். இந்த இரக்கம் என்பது நியாய தீர்ப்பிலே அதுக்கு ஒரு மேன்மை. இறங்கினவர்களுக்கு இரக்கமுள்ள ஒரு தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத ஒரு தீர்ப்பு. அப்படியானால் நாம் இறங்க வேண்டும். இரக்கம் மனதை கடினப்படுத்துகிறது. அப்படியெல்லாம் இருக்க விடாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியம் கஞ்சத்தனமாக வாழ்கிறது அல்ல. இரக்கம் ஏழைகளுக்கு, எளியோருக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, தேவைப்பட்டோருக்கு நாம் இறங்கிறது. அப்படியே எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நாம் இரக்கம் பாராட்டுறது நல்லது. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள் நாம் இதுவரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய இரக்கம். நம்முடைய மூச்சு இன்று வரைக்கும் நமக்கு நல்லா போயிட்டுருக்குதே, தேவனுடைய இரக்கம். இன்று வரைக்கும் ஆகாரம், தண்ணீர், காற்று, இருப்பிடம், உடுக்க உடை எல்லாவற்றையும் ஆகாய்த்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் நம்மை எத்தனையாய் போஷித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அப்படி இரக்கத்தை பெற்ற நாம் இரக்கம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். நாம் இறங்குனா நம்ம பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இன்னும் தேவன் இரக்கம் செய்வார். அவருடைய தயவு, அவருடைய தயை, அவருடைய அன்பு இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உபதேசம் என்று கர்த்தர் முதலாக தன் வாயை திறந்து உபதேசித்த காரியங்களில் அதை சொன்னார். 7வது வசனத்தில், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு ஊமையான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23லிருந்து 24 வரைக்கும் நம்ம பார்த்தா, ஒரு ராஜா கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போது எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவன், அவருடைய ஊழியர்களில் ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். அந்த கடன் அவன் அடைக்கவே இல்லை. உடனே அவனை வரவழைச்சு, ஏன் இவ்வளோ நாள் ஆன பிறகும் உன்னுடைய கடனை பற்றி நீ யோசிக்காம ஏன் அந்த கடனை நீ கட்டல? அந்த 10,000 தாலந்தை நீ கொடுத்து தீர்க்கணும். அது உன்னைய, உன் மனைவி, உன் குழந்தைங்க, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அந்த கடனை அட அப்படின்னு சொல்லுவார் ராஜா. உடனே அவன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவனே எனக்கு இரங்கும், எனக்கு இரக்க செய்யுங்க, மனதிறங்குங்க, நான் அந்த கடனை நான் கட்டி தீர்க்கிறேன், உங்களுக்கு கட்டாயம் அதை அடைச்சிருவேன், எனக்கு இறங்குங்க என்று கெஞ்சுவான். உடனே ராஜா மன்னிச்சிருவார். சரி, நீ அந்த 10,000 தாலந்து நீ கொடுக்கவே வேண்டாம், பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உனக்கு நான் இரக்கம் பாராட்டி விட்டேன், மன்னித்து விட்டேன், நீ எனக்கு அதை திரும்ப நீ கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார். இவன் அதை மன்னிப்பு பெற்றுவிட்டு சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு போவான். இவனிடத்துல இன்னொருத்தன் ஒரு 100 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருப்பான்.
வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 28 அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் என்று. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான். இரக்கம் பெற்றவன், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இன்னும் இரக்கம் கிடைக்கும். இந்த இடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டவள், ஆனால் இரக்கம் செய்யல. அப்படியானால் இரக்கமில்லாத தீர்ப்பு தான் அவனுக்கு வரப்போகுது. அவனுக்கு இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இவனுக்கு 10,000 தாலந்தை ராஜா மன்னிச்சு இறங்கி மன்னித்தார். மனதிறங்க வேண்டும் என்று கெஞ்சினான். உடனே ராஜா இறங்கிட்டான். இவனிடத்துல 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருவனை பார்த்து கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அதை உடனே கட்டு. இவனும் கெஞ்சுவான், மனதிறங்குங்க, நான் அதை கொடுத்து தீர்த்துருவேன், கட்டாயம் கொடுப்பேன் என்றாலும் அவன் கேட்கவில்லை. நீ இதை கொடுக்கிற வரைக்கும் உன்னை நான் சிறையில் அடைப்பேன் என்று கொண்டு போய் காவலில் வைத்தான். இதை அறிஞ்சு இன்னொரு ஊழியன் ராஜாவிடத்துல போய் சொல்லிட்டான், ராஜாவே, அவனுக்கு நீங்க 10,000 தாலந்த மன்னிச்சிங்க, ஆனால் அவனோ தன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு மன்னிக்கல. அவனை கழுத்தை நெரித்து அவனை கொடுமைப்படுத்தி அவனை காவலில் வைத்திருக்கிறான் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப ராஜா அவனை கூப்பிட்டான். நான் உனக்கு 10,000 தாலந்த எத்தனையா இறக்கப்பட்டு உனக்கு நான் மன்னிச்சேன். நீ ஒரு 100 வெள்ளிக்காசை நீ அவனுக்கு மன்னிக்காமல் கழுத்தை நெரித்து அவனை கொடுமைப்படுத்தி காவலில் வச்சிருக்கியே என்று அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தார்? 33வது வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கு மட்டும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இப்ப பாருங்க என்னாச்சு. இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டப்படும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பு. ஆனால் இறங்குகிறவனுக்கோ அந்த நியாய தீர்ப்பு அவனுக்கு ரொம்ப இரக்கமாக தான் இருக்கும். பெரிய ஒரு தண்டனையா ஒன்று இருக்காது. அப்ப இரக்கம் இந்த வசனத்தை, இந்த ஊமையான காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போதே அவர் சொல்லுவார் 23வது வசனத்துல, பரலோக ராஜ்யம் இந்த கணக்கு பார்க்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு, இரக்கம் செய்த அந்த ராஜாவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து பல ஊமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல இது ஒரு ஊமை. அப்ப பரலோகமே இரக்கத்தை தான் விரும்புது. பரலோகம் இரக்கத்தை விரும்புகிறது, இரக்கத்தை நேசிக்கிறது, இரக்கத்தை எதிர்பார்க்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு செல்லுகிறவர்கள், பரலோகத்தை சுதந்திரிப்பவர்கள் இரக்கமுள்ளவர்களாக தான் இருப்பாங்க. இப்ப அவர் சொன்னாரு 33வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை சிறுமப்படுத்தி கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த உபாதைக்குள்ள தள்ளினாங்க. அப்படியானால் இரக்கம் என்பது எவ்வளவு ஒரு தேவன் அதை விரும்புகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னார் இயேசு. இரக்கம் என்றால் அவர் நேசிக்கிற ஒன்று. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு. பிதா என்றாலே கொடுக்கிறவர்.
பிதா அவர் கொடுக்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட எந்த மாறுதலும் இல்லை, எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. பட்சபாதம் இல்லாதவர் பிதா. நன்மையான எல்லா ஈவையும் கொடுக்கிறார், பூர்ணமான எந்த வரங்களையும் கொடுக்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இரக்கம். ஏன்னா அவருடைய பெயரே, நம்முடைய பிதாவின் பெயரே இரக்கங்களின் பிதா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் இரக்கங்களின் பிதா சமாதான பிரபு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் நம்முடைய சமாதான பிரபு. இரக்கங்களின் பிதா என்ற பெயரை உடையவர். இரக்கங்களின் பிதா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதக்கூடிய நிருபத்திலே அவர் சொல்லுவார். ஆம், நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர். ஆகவே நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வதற்காக, இரக்கம் செய்வதே அது ஒரு கிருபை. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இரக்கம் செய்யக்கூடிய, நம்ம மற்றவங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய அந்த கிருபையை அடைவதற்கு நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையிலே வந்து சேருங்க, நெருங்குங்க என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கும் சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடைவதற்கும் நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் வாங்க. அப்போ இரக்கம் செய்வது அது ஒரு கிருபை. சகாயம் செய்வது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம இறங்கி உதவி செய்கிறது, அதான் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க. இன்னைக்கு ஆபத்தில், பயங்கரமான ஆபத்தில் எவ்வளோ ஜனங்கள், அந்த கேரளா மாநிலத்தில் எவ்வளோ மக்கள் ஒரு பரிதபித்து கொண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அநேகர் உதவி செய்கிறாங்க. வசதி படைத்தவர்கள் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க. அது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அது ஒரு நல்ல கிருபை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், நாம இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இரக்கத்தை பெற்றுட்டு நம்ம அவருடைய இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்றது அல்ல. கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்தார், 10,000 தாலந்த ராஜா எனக்கு மன்னிச்சார், நான் இந்த 100 வெள்ளி பணத்தை மன்னிக்காம இருந்தா எப்படி என்று அவன் நினைக்கவில்லை, இறங்கல. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை, அது ஒரு கிருபை. பாருங்க, நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, மற்றவங்களுக்கு இரக்கம் செய்வது, அது ஒரு கிருபை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையில் நம்ம போகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் பிறக்குது, அதிகாலையில் நம்ம கிருபாசன தண்டையில் நெருங்கணும். அதிகாலையில், ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபையும் இரக்கமும் புதியது என்று புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கு. காலை நேரம் அது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அதிகாலையிலே நீ தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கும் புது புது கிருபையை கொடுக்கிறார், புது புது இரக்கத்தையும் செய்கிறார். வாசிக்கலாம், புலம்பல் 3:22 வசிங்க. நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் இந்த கிருபையும் இரக்கமும் அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவர் கிருபை இரக்கம். அருமையானவர்களே, நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
இன்னும் நமக்கு கிருபை வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். காலை வேளையில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை, இரக்கம் அவைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. புது புது இரக்கம். நேற்றைக்கு கொடுத்த இரக்கம் இன்றைக்கு அல்ல. இன்று கொடுக்க தேவன் நமக்கு தந்த இரக்கம் நாளைக்கு அல்ல. அந்த பழைய இரக்கம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் காலை வேளையிலே புது புது கிருபை, புது புது இரக்கத்தை கொடுக்கிறார். ஆகவே அதிகாலையில் நாம் எழுந்து கர்த்தரை தேடி அந்த கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்பது அல்ல. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம இரக்கத்தை மற்றவங்களுக்கு செய்யணும். இன்னும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார். ஆகவே கர்த்தரை தேடும் பொழுது பயபக்தியோட தேடணும். சும்மா இரக்கம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அப்படி அல்ல. தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். பயந்தவர்களுக்கு, தெய்வ பயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார் என்று லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் மரியாள் சொல்லுவாங்க. தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார். கர்த்தருடைய இரக்கம் இன்றைக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கத்தை செய்கிற தேவன். அப்படி இரக்கம் தலைமுறையாக இருக்கும். இரக்கத்தை அவர் பாராட்டுகிற தேவன். அவருடைய இரக்கம் குறைந்து போவதில்லை. தலைமுறையாய் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கும். யாத்திராகமம் 34, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர், நான் கர்த்தர் என்று சொன்னார். அவருடைய இரக்கம், கிருபை, அவருடைய தயவு எல்லாம் அப்படி கடந்து போகுது. அவர் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு அவர் தலைமுறையாக கர்த்தருடைய இரக்கம், கிருபை இன்னைக்கு ஜனங்கள் மீது விளங்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு இடுக்கண்ணில் அகப்பட்டுட்டான். ஜனங்களை எண்ணணும். ஜனங்களை எண்ணி தொகை, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இராணுவ வீரர்கள் எவ்வளவு எண்ணி கணக்கு கொண்டுட்டு வாங்க. அப்பயும் யோவாப் சொல்லுவார், ஆண்டவனே ஜனங்களை தேவன் இன்னும் பலிகி பெருக வைக்கட்டும். எதுக்காக எண்ணணும்? இல்லை, அது கரெக்டாக எண்ணி என்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஆனால் சரியாக கூட எண்ணலை. ராஜா கேட்டாரே என்று அவங்க கொஞ்சம் எண்ணி கணக்கு கொடுத்தாங்க. ஜனங்களை தொகையிடும் பொழுது அதற்கெல்லாம் சில வழிமுறைகள் உண்டு. தேவனுக்கு சில பலிகளை ஏறெடுக்கணும். சில பலிகளை ஏறெடுத்து அப்படி தான் செய்யணும்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தாவீது அதையெல்லாம் ஒன்றும் கண்டு கொள்ளலை. ஜனங்களை எண்ணணும், ஜனங்களை தொகையிடணும். தொகையிட்டு பயங்கரமான துன்பம் நேரிட்டது. பயங்கர துன்பம். 3 வருஷ தண்டனை, 3 மாத தண்டனை, 3 நாள் தண்டனை என்று 3 தண்டனை அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏதாகிலும் ஒன்று நீ தெரிந்து கொள். 3 வருஷம் 3 மாதம், அதையெல்லாம் விட 3 நாளையில முடிஞ்சிருமே என்று 3 நாள் தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டான். மகா பயங்கரமான பாதை வந்து ஜனங்களை அழித்தது. அவன் வேதனைப்படுவான். தப்பு நான் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தப்பு செய்தது, இவ்வளோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்களே என்று வேதனைப்படுவான். அப்பா அவன் சொல்லுவான், மனிதர் கையில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தர் கையில் விழுகிறேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்பான். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. எதுக்கு போய் மனுஷனுடைய கையில் விழணும்? மனிதர் கையில் விழுந்தா மனிதர்களுக்கு அடிமை தான். அது இன்னும் பெரிய இடுக்கண், இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் நேரிடும். மனிதர் கையில் விழுந்தா, தேவனுடைய கரத்தில் விழுந்தா அவர் அடித்தாலும் அணைப்பார், அடித்தாலும் அவர் அரவணைப்பார். கர்த்தருடைய கரம் தயை உள்ளது, கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, வல்லமை உள்ளது. அவருடைய கரம், அவர் பலத்த கரம், ஓங்கிய புயம் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவன் சொல்லுவான், கர்த்தருடைய இரக்கமோ மகா பெரியது, ஆகவே கர்த்தருடைய கரத்தில் நான் விழுகிறேன். 2 சாமுவேல் 24:14 பாருங்க. அப்பொழுது
அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கையில் அவருடைய இரக்கங்கள் மகா தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் விளங்கும். அவருடைய இரக்கம் கொஞ்சம் அல்ல, நாள்தோறும் புதிய இரக்கத்தை கொடுக்கிற தேவன் மகா பெரிய இரக்கத்தையும் அப்படியே தூக்கி கொடுப்பார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று தாவீது இந்த இடத்துல சொல்லுவார். ஆம் அருமையானவர்களே, அந்த தேவன் மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். இயேசு என்ற நாமத்திலே பாவிகளை ரட்சிக்க, விடுவிக்க அவர் வந்தவர். இறங்கினார், இரக்கம் பாராட்டினார், வியாதியஸ்தரைகளை கண்டு மனது இறங்கினார். அவரிடத்துல போய் கெஞ்சுறாங்க குருடர்கள் கூட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று 2 குருடர்கள் அவரிடத்துல போய் கெஞ்சுவாங்க. மத்தேயு 20 அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. 30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும். அவர் இறங்குகிற தேவன், இரக்கத்தை விரும்புகிற கர்த்தர். இரக்கம் என்றால் அவருக்கு பலியை காட்டிலும் இரக்கம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவர் இறங்கினார், இரக்கம் பாராட்டினார். இவங்க கெஞ்சுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். உடனே ஆட்களெல்லாம் சத்தம் படாதீங்க. பர்த்திமேயை எப்படி மிரட்டினாங்களோ அது போல, பர்த்திமேய் குருடனை என்ன பண்ணாங்களோ அதே போல தான் ஜனங்கள் சத்தம் போடாதீங்க அதிகமாக கத்துவாங்க. இந்த 2 குருடர்களும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்கு கேட்டுச்சு. அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னார். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் பார்வை அடையணும். இரக்கம் செய்தார், கண்களை திறந்தார். அதே போலத்தான், அதே வழியில தான் பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனும் இருந்தான். அதே எரிகோ போகிற வழிதான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 வரைக்கும் வாசிக்கலாம். பர்த்திமேயு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன், கண்கள் பார்வை இல்லை. அந்த வழியா இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். ஜனங்கள் எல்லாம் அதட்டுவாங்க. எதுக்கு இப்படி சத்தம் போடுற? கத்தாத, அமைதியாயிரு. அவனுக்கு கண்ணு தெரியணும், அவன் காரியம் நடக்கணும். சத்தமிட்டு கத்தரை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. கத்தரை அழைச்சிட்டு வர சொன்ன, உனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைவாயாக என்றார். கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய மேல் வஸ்திரத்தை வீசி எறிந்துவிட்டு கத்தர் பின்னாடியே கத்தரை பின்பற்றி போனான். எனக்கு நீ கத்தரே போதும், என் பார்வை கிடைத்தது, நான் கத்தரை தரிசிக்கிறேன், கத்தரை நான் பார்க்கிறேன், எனக்கு அவரே போதும் என்று இயேசுவுக்கு பின்னால் போனான் என்று இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 வரைக்கும் வாசித்தான். இயேசு மனதிறங்குகிற தெய்வன், அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். அவருடைய பிள்ளைகளும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு, இறங்குகிறவனுக்கோ அந்த இரக்கத்தின்படி அவனுக்கு தீர்ப்பு ரொம்ப லேசாக இருக்கும், கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. இரக்கம் நியாய தீர்ப்பிலே அதுக்கு ஒரு பெரிய மேன்மை. அதுக்கு இரக்கத்துக்கு தான். நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கலாம், கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருந்திருக்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாம், எதோ நம்ம தியாகம் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த இரக்கம் என்ற ஒரு சுபாவம் இராவிட்டால் அந்த நியாய தீர்ப்பிலே நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கணக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே இரக்கம், நம்ம எவ்வளோ தூரம் இரக்கம் பாராட்டியிருக்கிறோம். நம்முடைய சக மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியோருக்கு, திக்கற்றவர்களுக்கு, தேவைப்பட்டவருக்கு, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இருக்காதீங்க, அதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் இறங்கினார். வியாதியஸ்தரை கண்டு மனது அப்படி உருகிறார்.
ஐயோ, இவங்க இப்படிப்பட்ட வியாதியில் இருக்காங்களே. வியாதியஸ்தரை கண்டு அப்படியே மனது உருகி இறங்கி அவர்களை குணப்படுத்துகிறார். மத்தேயு 14:14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியஸ்தரை கண்டு அப்படியே மனது இறங்குறார், மனது உருகிறார். இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. வியாதியின் கொடுமை, வியாதியின் வேதனை அவங்களை எத்தனையாய் பாதிக்கிறது என்று வியாதியஸ்தரை கண்டு மனதுருகினார். ஆகவே தான் அவர்கிட்ட ஊமையர்கள், செவிடர்கள், ஊனர்கள், இன்னும் பலவிதமான வியாதிக்காரர்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து அப்படியே அவருடைய பாதத்திலேயே வச்சுட்டாங்க. சகல வியாதியஸ்தரையும் திரளான ஜனங்கள் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலேயே வச்சுட்டாங்க. ஆண்டவரே சுகப்படுத்துங்க. ஏன்னா வியாதியஸ்தரை கண்டு அவர் மனதுருகிற தேவன். மத்தேயு 15:29 31 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அவர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தார். ஏன்னா மனதுருகிற தேவன், இரக்கமுள்ள தேவன். சப்பானிகள், ஊனர்கள், குருடர்கள், ஊமையர்கள், அநேக வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வச்சாங்க. ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். எத்தனை இரக்கமுள்ள உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். 3 நாளாக ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரும் ஒன்றும் புசிக்கல, ஜனங்கள் யாரும் புசிக்கல. 3ஆவது நாள் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த 3 நாளாய் அவங்க புசிக்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆகாயத்து பட்சிகளை எல்லாம் போஷிக்கிறார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அதுங்க நூற்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த காரியமும் செய்யறதில்லை, உளறதில்லை, பயிரிடுகிறதில்லை, சாப்பாட்டுக்காக எந்த பிரயாசமும் இல்லை. தேவன் அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றார். தேவனாகிய கர்த்தர் பசியோடு உட்கார்ந்து 3 நாளாய் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டவர்களை பார்த்து ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன் என்றார். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும். கொடுத்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்த ஆகாரம் மீதி வந்தது. ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன் என்றார். அப்படியே மார்க்கு 6:34 வசனத்தில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து நான் பரிதபிக்கிறேன். அவங்கள நடத்த யாரும் இல்லை. பாருங்க, வியாதியஸ்தரை கண்டால் மனதிறங்குகிறார். சாப்பாடு அவங்க சாப்பிடலையே, மனதிறங்குகிறார். ஒரு மேய்ப்பன் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து மனதிறங்குகிறார். அவங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லை. ஆகவே அவர்களுக்கு காரியங்களை போதிக்கிறார். ராஜ்யத்தின் வசனத்தை அவங்களுக்கு போதிக்கிறார். ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். 6:34 வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இரக்கம். பிதா இரக்கமுள்ளவர், குமாரனும் இரக்கமுள்ளவர். தேவனுடைய ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்மைக்கும் தீமைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருது. அன்றைக்கு இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பாம். இறங்குகிறவர்களுக்கு அவங்களுடைய தீர்ப்பு ரொம்ப லகுவாக இருக்கும். இரக்கம் என்பது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது.
இம்மையில் இப்போ நம்ம இரக்கம் பாராட்டும் போது தேவன் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். நாம் மற்றவங்களுக்கு இறங்குனா கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். பூமிக்குரிய வாழ்வியலே கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருந்தால் தான். அப்படியே நித்திய ராஜ்யம் பரலோகம் அதுவும் இரக்கத்தை விரும்புகிறது. ஆகவே தான் அந்த கணக்கு பார்த்த ராஜா அவன் இறங்கினான். அது பரலோக ராஜ்யத்துக்கு ஊமையாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். பரலோகமும் இரக்கத்தை விரும்புகிறது. ஆகவே யூதா நிருபத்தில் அங்கே 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருங்கள். வாசிமா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. பரலோகம் போறதுக்கும் இரக்கம் வேண்டும். பூமியிலே நாம் செழித்து வாழ்வதற்கும் இரக்கம் வேண்டும். நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து அந்த இரக்கம், ஏன்னா நியாய தீர்ப்பு அதை பொறுத்தது தான். நமக்கு விசுவாசம் இருக்கலாம், பக்தி இருக்கலாம், தெய்வ பயம் இருக்கலாம், பரிசுத்தம் இருக்கலாம், மேலான காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கலாம். கர்த்தரை நன்றாய் துதித்து ஆராதித்து கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியமெல்லாம் இருக்கலாம். இரக்கம் இல்லை. தீர்ப்பு நமக்கு கடினமாக தான் இருக்கும். இவ்வளோ நல்ல காரியம் செய்திருக்கிறோமே, நியாய தீர்ப்பிலே இவைகளுக்கெல்லாம் மேன்மை இல்லை. பரிசுத்தத்துக்கோ பக்திக்கோ தெய்வ பயத்துக்கோ அங்கே இடம் இல்லை. இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டும். இரக்கத்துக்கு தான். ஆகவே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு காத்திருங்கள் என்று இப்போ நம்ம வாசித்தோம். யூதா 21வது வசனத்தில். இது நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவானது. இம்மைக்கும் மறுமைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரக்கம். ஆகவே அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைவதற்கும் தைரியமாக கிருபாசன தண்டையில் வாங்க என்று நம்ம எபிரேயரில் பார்த்தோம். கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமான இந்த இரக்கம், அந்த இறங்குற சுபாவம் பிறக்கும்போதே சில பேத்துக்கு இருக்கும், இயற்கையில் இருக்கும். சில பேத்துக்கு செயற்கையாக தான் வரவழைக்கணும். கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுவான், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கையை பார்த்துக்கிட்டே இருப்பானாம். அப்படியே ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டே இருக்கும். ஒரு எஜமானுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாள் முழுவதும் வேலை பார்த்துட்டான். சாயங்காலத்தில் எஜமானுடைய கையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வருமானத்தை வாங்கிட்டு போனால் தான் வீட்டில் சாப்பாடே நடக்கும். ஆகவே ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லுவான். 123 சங்கீதம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான, இது பரலோகத்துக்கு ஏதுவான அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம கர்த்தரிடத்தில் கொஞ்சம் காத்திருக்கணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நியாய தீர்ப்பிலே இரக்கம் கிடைக்கும். நம்ம இரக்கம் பாராட்டணும். மனிதர்கள் மீது, தேவன் படைத்த எல்லாவற்றின் மீதும் இரக்கம் என்ற தன்மை, அன்பு கூறக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். மனதை கடினப்படுத்தக்கூடாது. ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, தேவைப்பட்டோருக்கு நம்மால் கொடுக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம இயன்ற அளவு நம்ம செய்யணும். இரக்கம் பாராட்டினால் இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது இந்த சுபாவம். இது நம்மளுக்கு ரொம்ப அவசியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட இம்மைக்கும் மறுமைக்கும் மிக பிரயோஜனமான ஒரு தெய்வீக சுபாவத்தை நாங்கள் பார்த்தோம்.
இறங்கக்கூடிய சுபாவம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நீர் உபதேசித்தீரப்பா. பிதா இரக்கமுள்ளவர், குமாரனும் இரக்கமுள்ளவர். தேவனுடைய ஜனங்களாகிய நாங்களும் இரக்கமுள்ள சுபாவம் எங்களுக்கு வேண்டுமப்பா. இந்த நாட்களிலும் கூட கொடிதான விபத்துகளிலே, ஆபத்துகளிலே சிக்கி எத்தனை எத்தனை மக்கள் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாருக்கும் இறங்கக்கூடியவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டது உம்மாலே, நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதே நன்மை செய்வதற்காக என்று வேதத்தில் எபேசியர் 2:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் எங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். கர்த்தருக்கு மகிமை. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அடைந்து ஏற்ற சமயத்திலே பிறருக்கு சகாயம் செய்யக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மண்டையில் வருகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.